ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் மாடி தோட்டத்துக்கு இப்போது வீடியோ எடுக்க வந்திருக்கோங்க. இந்த வீடியோவில் ஜாதி மல்லி எவ்வளோ பூத்து இருக்குது, நித்திய மல்லி, அப்புறம் என்னது முல்லை, எல்லா பூக்களும் எவ்வளோ பூத்துருக்குன்னு பார்க்க வந்திருக்கேங்க. நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஜாதி மல்லி செம்மையாக பூத்து இருக்குங்க. நான் இப்போ தான் பறிக்க வந்திருக்கேன். வெயில் ஏறி போச்சு, இருந்தாலும் மழைகளும் வரா மாதிரி மேகம் உருவாக்கிட்டே இருக்குது. இது வந்து நான் நவம்பர் 1ஆம் தேதி எடுத்திருக்கேங்க. அப்புறம் பாருங்கள், எங்கள் வீட்டில் வேப்ப மரம்லாம் கூட எனக்கு வேணும், வேப்ப புண்ணாக்கு போடுறதுக்கு பதில் இந்த லீஃபே என்ன பண்ணிடுது, நான் பறித்து செடிங்களுக்கு மேலே போட்டோம்னா அது காஞ்சி அப்படியே உரமாயிடுச்சுன்னா கூட அதோட கசப்பு தன்மை இறங்கிடும். இப்போ பூக்களும் 1-2 மல்லி அப்படியே பூத்துட்டாங்க இருக்குது. அதையும் பறிக்க வந்திருக்கேங்க. இது பேர் என்னது, டார்க் பிங்க் கலரு நித்திய கல்யாணி சீட்ஸ் இப்போ உருவாயிருக்குங்க. இப்போ பனியும் இருக்குது, வெயிலும் இருக்குது, இப்போ மேகமும் உருவாயிருக்கு. இந்த நவம்பரில் நம்மளுக்கு நிறைய மழை வரும்னு நினைக்கிறேங்க. அதுக்குள்ளே நம்ம செடிகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்க, இது இது காட்டுப்பா. இது பேர் என்னது, இது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் பிடுங்கி தனியாக வச்சுருக்கேன். இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் நான் செலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி அப்படியே நான் உரமாக மாற்றிடுவேங்க. ஆகையினால தான் முக்கியமாக இதை காமிக்கிறேன். என்னென்ன உரம் போடுறீங்க, இந்த செடியும் எனக்கு உரமாக தான் பயன்படுது. அப்புறம் நம்ம வீட்டில் கனகாம்பரம் செடி பாருங்கள், அங்கே இங்கே பாருங்கள், கொத்து கொத்தா வெயில் அதிகமாக இருந்தாலும் கொத்து கொத்தா பூத்துருக்கு. இந்த மாதிரி சீடும் இருக்கிற மாதிரி தெரியுதுனால இந்த மாதிரி காஞ்சதெல்லாம் நம்ம எடுக்க தான் நிறைய துளிர்கள் வந்து பூக்களும் வந்திருக்குங்க. இப்போது இந்த கனகாம்பரம் செடியில் இங்கே பாருங்கள், இதுலேருந்து பார்ப்பா, இதுலேருந்து எடு, இது கொஞ்சம் நகர்த்தணும் இருங்க. இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து இது பாருங்க, 1 2 இங்கே வந்து 3, இதோ ஒன்று சின்னதாக நட்டுருக்கேன், துளிர்த்து புதுசாக வந்தது செடி. அதை என்ன பண்ண, ஒரு கேன் வாங்கி அதில் தனியாக நட்டுருக்கேன். இன்னும் இது பெருசாக ஆகலை, இப்போ தான் வருதுங்க. இனிமே தான் வளர்ந்து பூக்கள் வரும். 1 2 3 4 5, இது ஒன்று 6 7 8 9, அப்புறம் இதில் ஒன்று இருக்குது, அது கணக்கில் கிடையாது. மொத்தம் நம்மக்கிட்ட 10 கனகாம்பரம் செடி இருக்குது. 10 கனகாம்பரம் செடியிலையும் நம்மளுக்கு ஒரு முழங்கிட்ட பூக்குது. இங்கே பாருங்களேன், பூக்கள் பாருங்களேன் எவ்வளோ பூத்து இருக்குன்னு, சரியான பூக்கள்ங்க. இது சீசன் நினைக்கிறேன். இப்போ தான் வெயிலும் பனியும் இருக்கிறதுனால இதுக்கு நல்லா எசவாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இலைகள்லாம் நீங்கள் நல்லா இல்லைன்னா பறித்து விட்டிங்கன்னா கூட வெள்ளையாக இருக்கும். அதெல்லாம் பறித்து விட்டிங்கன்னா நல்லா துளிர் வந்து நிறைய பூக்கள் வருங்க. இந்த கனகாம்பரம் செடியை பாருங்களேன், செம்மையாக பார்த்துருக்கு. அப்புறம் இது வந்து குண்டு மல்லி செடி. இப்போ ஒரு மழை பெய்யவே வெயிலும் வரவே ஓரளவுக்கு துளிர் வந்து எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் உருவாயிருக்கு பாருங்கள். இந்த பாருங்க, குட்டி குட்டி மொட்டுக்கள். நான் எந்த உரமும் போடுறது கிடையாதுங்க. மண்ணை கிளறி விட்டு நம்ம தண்ணி ஊற்றினவே போதுங்க. அந்தந்த சீசனுக்கு நிறைய வரும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன உரம் போடுறீங்கன்னு என்னை கேட்டிங்கன்னா நான் இந்த அரிசி கழுவுன தண்ணி, சாப்பாட்டு தண்ணி, குழம்பு எல்லாத்தையும் போட்டு மக்க வச்சு அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சம் நான் கிளறி விட்டு போட்டுருவேங்க. அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே செய்யறது கிடையாது. இது ஃபுல்லாக பாருங்கள், இது குண்டு மல்லி. இது பேர் என்னது, இதில் வந்து குண்டு மல்லியும் மைசூர் மல்லியும் சேர்ந்துருக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு மொட்டுக்கள் வருது பாருங்களேன், குட்டி குட்டியாக. இந்த நவம்பரில் கண்டிப்பாக பூ வருங்க. அதுக்கப்புறமா டிசம்பர் ஜனவரிலாம் பனி வந்தால் பூக்கள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா, இது வந்து பெங்களூர் மல்லி. இது அப்படியே நீட்டாக வளர்ந்துக்கிட்டே போகும். நம்ம இதோட முனையை வந்து கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதை கட் பண்ணி விட்டோம்னா 2-3 செடிங்களாம் நம்மளுக்கு உருவாகிடும். இதை நட்டுடுவேன் நான். இதுவும் ஓரளவுக்கு பிடிச்சி வருதுங்க. இந்த சீசனுக்கு நம்ம என்ன நட்டாலும் வந்துடுது. அப்புறம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இதெல்லாம் இருவாட்சி மல்லி. இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே மல்லி தாங்க. இங்கே பாருங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க, அது லைன் ஃபுல்லாக மல்லி, இந்த லைன் ஃபுல்லாக, இது ஃபுல்லாக கனகாம்பரம் அடுத்தது. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா நம்மளுக்கு உருவாயிருக்கா இல்லை, இந்த அரச மரம் பாருங்க, 3 இருக்குது. நான் ஒன்றா கட்டி வச்சிருக்கேன். அரச மரம் வந்து வீட்டை இடிச்சிட்டு போயிடும்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஆகியனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்க, ஒரு அன்னைக்கூட எப்படியும் அலுமினியத்தை துளைக்க முடியாது இந்த மரத்தால். ஆகியனால அந்த அன்னைக்கூடையில் தூக்கி வச்சிருக்கேன். அடியில் ஓட்டை கிடையாது. ஓட்டை இருந்தால் தான் நம்மளுக்கே வேர்கள் நிறைய விரிசல் அடைஞ்சு வரும். அதனால நீங்களும் அரச மரம் வேணும்னா வருங்க. இதோட காற்று நம்மளுக்கு சூப்பராக தூய்மையாக கிடைக்கும். அப்புறம் இது வந்து முருங்கை மரம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இங்கே பாருங்க, இப்போ பூக்கள் நிறைய வருது பாருப்பா. இந்த பூக்கள்ல இருக்க தேன் எடுக்கிறதுக்கும் வண்டுகள் வருது, தேனீக்கள் வருதுங்க. இது பூ வந்து காயா மாறுமா என்னன்னு எனக்கு இந்த சீசனுக்கு தெரியலங்க. அப்புறம் இது ஒரு கருவேப்பிலை மரம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 கருவேப்பிலை மரம் நட்டுக்கிறேன். இது வந்து இன்னொரு கருவேப்பிலை மரம். இது பேர் என்னது, சிவப்பு காம்பு கருவேப்பிலை, ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்புறம் இது வந்து ராமேஸ்வரம் மல்லி. இங்கே பாருங்க, லைனா 1 2 3
இது ஒன்று 4, 5, 6, 7 ராமேஸ்வரம் ஃபுல்லாக நம்ம நட்டு வச்சோம்னா இந்த வெயில் நிறைய ஆப்போசிட் வெயிலும் கிடைக்கும், நம்மளுக்கு கிழக்கு வெயிலும் கிடைக்கும், மேற்கு வெயிலும் கிடைக்கும்னு அந்த லைன் கட்டியிருக்கேங்க. அப்புறம் இது வந்து நித்திய கல்யாணியில் மெரூன் கலரு, இந்த வெயில் அதிகமாக இருந்தனால நிறம் மாறி நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துருக்கு. நிறைய இந்த மழையில் அழிஞ்சிச்சு, இப்போ தொடர்ந்து கொஞ்ச நாள் மழை பெஞ்சது இல்லைங்களா, ஒரு 2-3 நாள் அதில் அழிஞ்சிச்சு. இது வந்து கனகமல்லி, இதுலேயே மொட்டுக்கள் வெயில் வருவது பாருங்க. இதோ இல்லைப்பா, நம்மளுக்கு வெயில் வரவ அதிக மொட்டுக்கள் உருவாயிருக்கு பாருங்க. இதெல்லாம் கூட இது ஃபுல்லுமே மொட்டுக்கள் தான், இந்த லைன் ஃபுல்லாக. இது வந்து சொல்லுவாங்க ஈக்கு மல்லி அது. அப்புறம் இது வந்து நித்திய மல்லி செடி. இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, முல்லை செடின்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவில் கூட போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க, இந்த ஒரு கிளையில நான் பூக்கள் பறிக்கலை இன்னைக்கு, ஆகையினால அப்படியே பூக்கள் பறிக்காமே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, தெரியுதா? மேலே காட்டு, மேல் பக்கமா, ஓகேவா? அப்புறம் இது ஒரு நித்திய மல்லி செடி, இதுலயும் நான் பூக்கள் பறிக்கல. இங்க பாருங்க இருக்குதுங்களா. அப்புறம் இது வந்து சின்ன மல்லி, சின்ன முல்லை, குட்டி குட்டி முல்லையா இருக்கும், ஆனால் சரியான வாசனைங்க. பாருங்க, இது உங்களுக்கு பூக்கள் பறிக்காம காட்டணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். இது கருகுனதெல்லாம் நீங்க எடுத்துடுங்க, கருப்பா இருக்கிறதெல்லாம். ஒரு 10 பூல 2 பூ போனா ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா, அதனாலதான். அப்புறம் இது 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 ஒரு நித்திய மல்லி. மொத்தம் நம்ம கிட்ட நித்திய மல்லி 2 செடி இருக்கு. இது பச்சை முல்லை காம்பு, இது வந்து குட்டி முல்லை செடி, இது வந்து பெரிய முல்லை செடி. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு, மரமாட்டம் இருக்கும் இது. இதுலயும் நான் பூக்கள் பறிக்கல. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மொட்டுக்கள் பாருங்க, பூக்களோடு இருந்தாவே சரியான வாசனைங்க. இதை நம்ம பூமியில நட்டா மரம் ஆயிடும்னு நினைக்கிறேங்க. இது லைன் ஃபுல்லா அது பெரிய முல்லை, இது குட்டி முல்லை. அப்புறம் இது பாருங்க, இது ஒரு ராமேஸ்வரம் மல்லி செடி. இதுல வந்து நானும் நிறைய இது பேர் என்னப்பா, நித்திய கல்யாணி செடி முளைஞ்சிருக்கு இல்லைங்களா. இதுல வந்து இந்த மாதிரி மெரூன் கலர் உருவாச்சுன்னா நான் பிடிங்கி போட மாட்டேங்க. ஆகியனாலதான் இதுல நித்திய மல்லி என்னென்ன கலர் வருதுன்னு நான் வெயிட்டிங்ல இருக்கேன். 2 மெரூன் வந்திருக்கு, இதுலயும் நிறைய நித்திய கல்யாணி வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க, இதுல என்ன கலர்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ராமேஸ்வரம் மல்லி, இது ராமேஸ்வரம் மல்லி, இதெல்லாம் குண்டு மல்லி செடி லைனா. நான் இலைகள் பறிச்சு விட்டுறதுனால இங்க பாருங்க மொட்டுக்கள். நவம்பர் 1லயே நம்மளுக்கு மொட்டுக்கள் வருது பாருங்க மழை காலத்துல. அப்புறம் இது ஒரு முல்லை செடி, இதோ இருக்கே, இங்க பாருங்க, இது ஒரு முல்லை செடி. எல்லாத்துலயும் பூக்கள் இருக்கு நிறைய. அப்புறம் இது வந்து நித்திய கல்யாணி, நிறைய நான் கீழே இருந்து பெருக்கி வாரி போட்டேங்க. பூச்சி என்னதுன்னு தெரியல, மண் அது பெருக்கி வாரி போட்டேன். இதில் என்ன கலர்ஸ் வருதுன்னு தெரியல. இது வந்து மெரூன் கலர் வந்திருக்கு. மெரூன் கலர் மட்டும் நான் சேவ் பண்ணிட்டு மீதி பிங்க் கலர் ஒயிட் கலர் இருந்தால் நான் பிடிங்கி போட்டுருவேன். ஏன்னு கேட்டால் அது நிறைய செடி கீழே நட்டு வச்சிருக்கேன் சின்னதில். இதெல்லாம் குண்டு மல்லி தான். இந்த அன்னக்குடியில் இருக்குது லைனாக காட்டுப்பா, அதுலேருந்து இந்த அன்னக்குடியிலேருந்து ஃபுல்லாக குண்டு மல்லி தான். இலைகளை பறிச்சு விட்டு நான் இதுலேயே மூடாக்கு மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அது மக்கினா அதுக்கு உரமாயிடும். இங்கே பாருங்க ஃபுல்லாக அது 3 குண்டு மல்லி செடி, இது 2 ராமேஸ்வரம் மல்லி. இந்த வருஷம் நம்ம ராமேஸ்வரம் மல்லி 10 செடி இருக்கிறதுனால கனகாம்பரம் மல்லி நம்மளுக்கு ஏப்ரல்ல நல்லா பூத்து குலுங்குங்க. அப்புறம் இது ஒரு பெரிய முல்லை, இந்த பாருங்க அந்த பூக்கள் கொத்தா இருக்கு பாரு. மொத்தம் ஒரு ரவுண்ட்ஸ் எடுத்துக்க சொல்லலாம் அப்படியே. அந்த முல்லை செடி அந்த ஜாதி மல்லியில இருந்து அப்படியே போ அப்படிக்கா. நான் ஊர்ல இருந்து விதை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, காஸ்மாஸ் செடி. இது ஆரஞ்சு கலருங்க. இது வந்து விதை போட்டு முளைஞ்ச செடி. இது முளைஞ்சிருக்கு. நான் 2-3 பிடுங்கி நட்டேன், மழை அதிகமாக வர அது அழுகி போச்சு. அப்புறம் வந்து இது பேர் என்னது, துளுக்க சாமந்தி செடி வந்து ஆடி மாதம் விதைச்சேன், விதைகள் நிறைய முளைஞ்சுது. அது நாற்றுக்கள் சிலது போயிடுச்சுங்க. இப்போ இதில் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் பூக்கள் வந்ததுன்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க. இது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, ஆரஞ்சு கலர் கல்வாழை செடி. அது அப்படியே அது என்ன இது அது சொல்றது, ரெயின் லில்லி. அப்படியே மெரூன் கலர். இங்கேயும் இது பாருங்க 4-5 செடி எடுத்து நான் அதே சாமந்தி செடி தான் நட்டு வச்சிருக்கேன். இந்த வருஷம் பார்க்கலாம், பூக்கள் வர்றதுக்கு இப்போ லேட் ஆயிடுச்சு, மழை வரவே நின்று போச்சுங்க. இப்போ நம்ம மாடி தோட்டம் இது செடி எடுத்துட்டியா. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் மொத்தமே நம்ம உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக கனகாம்பரம் செடிக்காக தாங்க இந்த வீடியோவை. தேங்க்யூங்க.